ஒரு போக்கோ X3 ப்ரோங்க டெட்டுன்னு சொல்லி நம்ம கடைக்கு வந்திருக்கு. சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். போர்ட் எதுவும் எடுக்கலை, சுத்தமாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டைம் கொடுத்தும் பார்த்தாச்சு. ஓகே, பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாங்க. ப்ரெஸ் பண்ணாலும் எந்த ஒரு போர்ட்டும் எடுக்கலை. பேட்டரி ரிமூவ் பண்ணி விட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். போர்ட் எதுவுமே எடுக்கலை. 6 போர்ட் சார்ஜரில் போட்டோம்னா 0.1 மட்டும் ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஓகே, இது CPU கம்ப்ளைண்ட் தான். நம்ம போக்கோ X3 ப்ரோ, X2, ரெட்மி நோட் 10 இதுலெலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரும். நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு CPU UFSையும் ரீபால் பண்ணி வச்சோம்னா இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராசஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு க்ளூ, CPU மேலே இருக்க க்ளூவை கட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ளோயர் பார்த்திங்கன்னா சுகன் 2020D, ஹீட்டு 240/60 வச்சுருக்கேன் ஏரு. க்ளூ மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். க்ளூ கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லேயராக கட் பண்ணணும். எடுத்த உடனே அப்படியே ஃபுல்லாக வச்சு இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள இருக்கக்கூடிய ட்ராக்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடும். மெதுவாக பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு லேயராக கட் பண்ணி எடுக்கணுங்க. இது லோவர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து CPU கிட்ட காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம ஹை டெம்பரேச்சர் ஒரு 360 அந்த மாதிரி வச்சு காட்டினோம்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். 240 அப்படிங்கும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியான டெம்பரேச்சர் தான், ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுத்து பொறுமையாக க்ளூ கட் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம க்ளூவெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. லைட்டாக ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளக்ஸ் வச்சுட்டு ஐசியை ரிமூவ் பண்ணிடலாம் இனிமேல். இப்போது நான் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 360, ஏர் வந்து 60. இது வந்து கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறனால ப்ளோயரை வந்து கொஞ்சம் சுற்றி காட்டணும். ஒரே இடத்துல காட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிரும். ஐசி வந்து பல்ஜ் ஆகிரும். ஐசி வந்து அந்த ஸ்க்ரேப்பரை உள்ளே அலோவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஹீட் வந்து ஓரளவுக்கு இதாக ஆகணும். ரொம்ப அவசரப்பட்டு விட்டோம்னாலும் ஐசி பேட் உள்ளே எல்லாம் டேமேஜ் ஆகிரும். கொஞ்சம் பொறுமையாக ஹீட்டை வந்து அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அப்படியே ஐசி அலோவ் பண்ணிடுச்சு, அழகாக கல்டு வந்துருச்சு. அதே மாதிரி தான் லைட்டாக மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ சிபியூவை கழட்டிடலாம். ஆல்ரெடி போர்டு வந்து ஹீட்டடாக இருக்கனால சிபியூ வந்து அழகாக கலண்டு வந்துடும். லைட்டாக உள்ளே வச்சு இது பண்ணாலே, ஒரு கார்னரில் ஸ்க்ரேப்பர் வச்சாலே அழகாக ஐசி ரிமூவ் ஆயிருங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐசி மேலே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய பால்ஸ் லெட்டு இருக்கும், அந்த லெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா க்ளூ க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டு மேலே இருக்கக்கூடிய லெட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். நான் யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் பார்த்திங்கன்னா T12X, ரொம்ப பெஸ்ட்டான சால்ட்ரிங்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பெரிய இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
வச்சுங்க. லைட்டாக ஐபி வச்சு ஒரு கிளாத் மூலிமா அந்த சின்ன சின்ன பிசுறெல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் க்ளூவோட இது. இப்போ வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய க்ளூவை ரிமூவ் பண்ணாங்க. 70 நம்பர் பிளேடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் காட்டி ரிமூவ் பண்ணோம். இப்போ ஹீட் வந்து 240 60. பொறுமையாக எடுத்தோம்னா அழகாக அந்த எல்லாமே பழைய க்ளூவெல்லாம் கம்பெனி ஃபேக்ட்ரி க்ளூவெல்லாம் அப்படியே அழகாக வந்துடும். ஜஸ்ட்டு ஒன் சைடாக வச்சு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு இது பண்ணாலே வந்துடும். இந்த பிளேடு வச்சு அப்படியே பொறுமையாக எடுக்கணுங்க. இதை வந்து நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கனால ஸ்பீடாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்க. அதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம மேலே கொடுக்கக்கூடிய அந்த ஹீட்டில் அதுவாக வந்து ஸ்க்ராப் பண்ண அப்படியே அந்த பழைய க்ளூவெல்லாம் கலந்து வரணும். வச்சு அழுத்து எடுத்தோம்னா ட்ராக் கண்டிப்பாக பிஞ்சிரும். பிஞ்சிச்சுன்னா நமக்கு இன்னும் பெரிய பெரிய தலைவலிங்க. நம்ம க்ளூவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து விக் போட்டு அந்த சின்ன சின்ன மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய பால்ஸையும் வந்து சமப்படுத்திக்கலாம். விக்கு வந்து நிறைய இருக்குங்க. இந்த 12 ரூபாலேருந்து நிறையா விக்ஸ் கிடைக்கும். ஆனால் அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுறது குட் விக் வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. ஆனால் ரொம்ப ரொம்ப பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே எல்லாமே வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் விக்கு இது வந்து குட் விக்கே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட. லைட்டாக ஐபி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். விக்கோட பெஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணி ஷைனிங்காக போயிடும். கொஞ்சம் அங்கே மட்டும் லைட்டாக பேஸ்ட் இருக்குது, கம்பெனி பேஸ்ட்டு லைட்டாக ப்ளோ பண்ணி இதையும் க்ளியர் பண்ணிக்கலாம். நான் ஐசி ஆல்ரெடி ரீபால் பண்ணிட்டேங்க. பாருங்கள், ரீபால் பண்ணி எவ்வளோ ஒவ்வொரு பாலும் தனியாக இருக்குது. பேடு வந்து தெளிவாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம ஐசியை உட்கார வச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ளக்ஸ் வச்சுட்டு ஐசியோட பொசிஷன் பார்த்து கரெக்டாக வைக்கணுங்க. அந்த டாட் பார்த்து கரெக்டாக வைக்கணும். மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக முடிஞ்சது, அவ்வளோதான். அதனால் பொசிஷன் வந்து எப்போவுமே கரெக்டாக வைக்கணும். ஐசி வந்து கரெக்டாக அதோடைய பொசிஷனில் அலைன் பண்ணி வைக்கணுங்க. அப்போ தான் வந்து ப்ளோ பண்ணும்போது கரெக்டாக அது உட்காரும். இல்லை அப்படின்னா ஐசி கொஞ்சம் நகர்ந்துருச்சு, ஒரு பால் கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். ஏதாவது ஒரு செக்ஷன் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ வந்து நான் ஏர் வந்து 60 வச்சுருக்கேன், டெம்பரேச்சர் வந்து 360 வச்சுருக்கேன். ப்ளோ பண்ணிகிட்டே இருந்தால் சுற்றி பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஐசி வந்து ஒரு இன்ச் நகரும், அப்படியே நகர்ந்து அழகாக வரும் பாருங்கள். ஐசி ஷேக் ஆகிடுச்சு லைட்டாக. இப்போ வந்து நம்ம லைட்டாக டேப் பண்ணி ஐசி வந்து ரீசெட் பண்ணி விட்டுறலாம். நான் ஈவன்ஸையும் உட்கார வச்சுட்டேங்க. அதை நான் வீடியோவில் எடுக்கலை. ஆக்சுவலாக அது ரெக்கார்ட் ஆகும்போது சார்ஜ் இல்லாமல் மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஐசி உட்கார வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ்ங்க, நம்மளுக்கு ஒரே அட்டெம்ப்டில் மொபைல் ஆன் ஆயிடுச்சு. உங்கள் மொபைலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா, டெட் ஆகிருக்கு, இல்லை ஆடியோ ஒர்க் ஆகலை, சிம் எடுக்கலை, கேமரா ஒர்க் ஆகலை, ஃப்ரண்ட் கேமரா சுவிட்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஈரோட்குள்ளே எங்கே இருந்தாலும் நம்ம டோர் ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கோம். டோர் ஸ்டெப்லேயும் வந்து பிக் பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம் உங்களுக்கு. மற்ற இதுலேருந்து கொரியர் பண்ணுங்கள். அட்ரஸ் நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.